Daily. Taste the Daily. நீ போலீஸ் அடி வாங்கினாதான் வாயை திறப்ப. போன் பண்றேன். இல்ல இருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ஒரு லேடி போன் பண்ணி அஞ்சலின்னு ஒருத்தி சூசைட் டிராமா போட்டு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா, அவ குடிச்சது பாய்சன் தான்னு கௌதம் இலக்கி அவ நம்ப வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி நடிங்க, உங்களுக்கு பெரிய அமௌண்டா தரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எதுக்காக அந்த டிராமா பண்ணாங்க? யார் அந்த லேடி? எனக்கு அவங்கள தெரியாது. யாருன்னே தெரியாமையா இவ்ளோ பெரிய ஃபோர்ஜரி வேலையை பண்ணீங்க? என்கிட்ட மறைக்காதீங்க டாக்டர், உண்மையை சொல்லுங்க. யார் அந்த லேடி? சொன்னா நம்புங்க, அந்த லேடி யாரு என்னன்னு தெரியாது. பெரிய அமௌண்டா தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. நானும் பணத்தாசையில அவங்க யாரு என்னன்னு கேட்காம பணத்தை வாங்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். அந்த லேடி எந்த நம்பர்ல இருந்து பேசுனாங்க? அந்த நம்பரை கொடு. குடு. நாங்க வரும்போது யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களே, அது அந்த லேடி தானே? உங்க மொபைலை கொடுங்க, நாங்களே செக் பண்ணிக்கிறோம். கடைசியா வந்த கால் இதானே? இது யாரோட நம்பர்? கௌதம், ஒருவேளை இது பைரவி மேடமோட நம்பரா இருக்குமோ? செக் பண்ணிடுவோம். அஞ்சலிக்கு இருக்கிற ஒரே லேடி கூட்டாளி அவங்க தானே? கால் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர்ல இருந்து பேசினது அந்த லேடி தானே? இல்ல அது ஏதோ மார்க்கெட்டிங் கால். பொய் சொல்லாத. இல்ல கௌதம், இவரை தனியா விசாரிச்சா உண்மை வெளியே வராது. அஞ்சலியை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா நிக்க வச்சு கேள்வி கேட்டாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். ஹலோ அன்புராஜ், நான் ஒரு நம்பரை உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ அது யாரோட நம்பர்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா? யா, தேங்க்யூ. ஷோ, நம்ம போட்ட டிராமா சக்சஸ் ஆக போதுமா? இலக்கிய என் நடிப்புல ஏமாந்து என்ன கார்த்திக் கூட சேர்த்து வைக்க போறாமா? அந்த வீட்டுக்குள்ள போனதும் என்னோட முதல் வேலை அந்த இலக்கியவை வெளியில துரத்துறதுதான். என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவியாமா? அந்த வீட்டுக்கு அடிக்கடி வாமா என்ன பாக்குறதுக்கு. கண்டிப்பா வரேன். வா இலக்கியா. டாக்டர் கிட்ட பேசிட்டியா? நம்ம வீட்டுக்கு போலாம்ல? இலக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அது நான் பாய்சன் குடிச்சதுக்காக டாக்டர் கொடுத்த மருந்து. அதெல்லாம் ஏன் நாசம் பண்ண? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நான் பாய்சன் குடிச்சதுக்காக. ஏ இலக்கியா, எதுக்குடி அவளை அடிக்கிற? இலக்கியா, இங்க பாருங்க, பக்கத்துல வந்தீங்க அஞ்சலிக்கு விழுந்த அடி உங்களுக்கும் விழும். ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா பாய்சன் குடிச்சேன்னு டிராமா போட்டு எங்களே முட்டாளாக்குவேன். என்ன சொல்ற இலக்கியா? நான் டிராமா போட்டேனா? இல்ல, நிஜமா இல்ல. ஏய், பொய் சொன்ன கழுத்த தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். உன் நடிப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. இந்த மருந்து பொய், அந்த ட்ரிப்ஸ் பொய், உனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பொய். திட்டம் போட்டு பாய்சன் குடிச்சதா எங்களை நம்ப வச்சு நாங்களும் அதை உண்மைன்னு நம்பி பதறி போய் உன்னை காப்பாத்த போராடி உனக்காக அத்தை கார்த்திக் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு எங்களையே தலையாட்டி பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டல உன்னை. ஏ இலக்கியா, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. பாவம் அஞ்சலி, அவளே பாய்சனை குடிச்சிட்டு. ஐயோ ஐயோ, நல்ல வேளை நீயும் கௌதம் தான் அவளை காப்பாத்துனீங்க. இல்லனா என் பொண்ணு செத்தே போயிருப்பா. இங்க பாரு, உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நீ நம்பாத. ஆமா இலக்கியா, கார்த்திக்கோட சேர முடியலங்கிற கவலையில நான் விஷத்தை குடிச்சேன். என்ன நம்பு. அன்னைக்கு உனக்கு கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ உனக்கும் கௌதம் மாமாவுக்கும் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்த்தப்பவே
நான் முழுசா தெரிஞ்சிட்டேன். நான் கார்த்திக்கோட மறுபடியும் சேர்றது யாருக்கோ பிடிக்காம தான் இப்படி ஒரு பொய் உன்கிட்ட சொல்லிருக்காங்க. நீ அதை நம்பாத. வாயிலக்கே நம்ம வீட்டுக்கு போலாம். என்னடி போட்ட நாடகத்தை கண்டினியூ பண்றியா? நீ பண்ண எல்லா ஃப்ராட் தனத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வார்ட் பாய் நடந்த எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லிட்டான். அஞ்சலி குடிச்சது எந்த வகையான பாய்சன்? அஞ்சலி பாய்சனே குடிக்கல சார். அவங்க குடிச்சது வெறும் சத்து டானிக் தான். வாங்கின பணத்துக்கு டாக்டரும் அஞ்சலி பாய்சன் குடிச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு உனக்கும் பணம் தரேன், லேப்ல பேசி பிளட்ல பாய்சன் கலந்துருக்கதா ரிப்போர்ட் மட்டும் வாங்கி கொடுன்னு சொன்னார் சார். அஞ்சலிக்கு ஏறிட்டு இருக்கிற ட்ரிப்ஸ் வெறும் குளுக்கோஸ் தான் சார். அவங்க சாப்பிடுற மாத்திரை சாதாரண விட்டமின் மாத்திரை தான் சார். அவங்க சும்மா பாய்சன் குடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நீ குடிச்சது பாய்சனே இல்ல, விட்டமின் சிரப். அந்த சிரப்பை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி எங்களை நம்ப வச்சிருக்கல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.